ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற இப்போல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி செஞ்ச ஃப்ராட் தனத்தில் நம்ம இலக்கிய கௌதம் வந்து வெளிக்கொண்டு வந்ததால பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து அடித்து துவைச்சி நம்மளுடைய கார்த்தி சார் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஹாஸ்பிட்டலே விட்டு எல்லோரும் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. இந்த சிந்தாமணி மட்டும்தாங்க இந்த அஞ்சலி கூட வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு அஞ்சலி அவங்க காலில் விழுந்து வந்து மன்னிப்பு கேட்டேன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சிந்தாமணி வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க. இல்லை அப்படி மணிக்கெல்லாம் நான் போய் செத்துருவோம் அப்படின்ட்டு வந்து ஆக்டிங் போடு அஞ்சலி, அப்போ தான் வந்து நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்ட்டு இந்த அஞ்சலி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி போயிட்டு நம்மளுடைய ஜானு கௌதம் இருக்கிற வீட்டான போயிட்டு கௌதம் கார்த்தி எங்கே இருக்கீங்க, கார்த்தி என்னை மன்னிச்சிரு கார்த்தி, நான் அந்த வீட்டில் இந்த இப்படி சொன்னதால தான் என்னை இருக்க வச்சிங்க, இல்லைனா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு என்னை வந்து துரத்திட்டு இருப்பீங்க, என்னை வந்து மன்னிச்சு ஏற்றுவோ கார்த்தி அப்படின்ட்டு வந்து கால் உலக குறைய வந்து கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக இங்கே வந்து உன்னை தான் நான் அங்கேயே வந்து தலைமொழிகிட்டு வந்தேன்ல, இனிமேல் வந்து உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க. நம்மளுடைய இலக்கிய கையில் பார்த்தீங்கன்னா இலக்கியா நீயாவது கொஞ்சம் சொல்லு இலக்கியா, நான் வந்து செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் உணர்ந்துட்டேன் அப்படின்றாங்க. நீ எல்லாம் வந்து என்றைக்குமே திறந்த மாட்டேடி, நான்லாம் உனக்கு எப்பயுமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் சொல்கிறாங்க. கௌதம் நீயாவது சொல்கிறேன், நீ வந்து எங்கள் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு வந்து உன்னை வந்து நான் வெட்டியே போட்டு இருப்பேன், மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தை நீங்களாவது சொல்லுங்க அத்தை அப்படின்றது. அத்தையா நீ யாருன்னு எனக்கு தெரியாது கிளம்பி போடின்றாங்க. பைரவி ஆண்டி உங்கள் கூடயே இருந்திருக்க எனக்கு வந்து நீங்கள் ஏதாவது வந்து செய்யணும்னு நினச்சில எனக்கு மன்னிச்சு வந்து இந்த வீட்டில் வந்து சேர்த்திக்கோங்க ஆண்டி அப்படின்றது. உன்னெல்லாம் வந்து எந்த ஜென்மத்துக்கு நான் வந்து மன்னிக்க மாட்டேன், என் கூட இருந்தே வந்து எங்கள் குடும்பத்துக்கே வந்து துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி வந்து நீங்கள் யாரும் வந்து என்னை ஏற்றுலனா நான் போயிட்டு வந்து கண்டிப்பாக தற்கொலை பண்ணி செத்துருவேன், என் சாவு காரணம் நீ தான்ன்ற மாதிரி வந்து எழுதி செத்துருவாங்க. நீ போயிட்டு எங்கேயோ உனக்கு செத்து தொலைடியா, நாங்கள் வந்து நீ செத்தா வந்து நிம்மதியாக இருப்போம், எங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஞ்சலி கையில் இருந்த தாலியை பார்த்திங்கன்னா என் அஞ்சலி நான் கட்டின தாலியை வந்து கழட்டி கூடுறீங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி வந்து அந்த தாலி கைத்தை வந்து கழட்டி அவர் வந்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளை வந்து வீட்டை விட்டு நாயை அடித்து துரத்துற மாதிரி துரத்துறாங்க. இந்த சிந்தாமணி பார்த்திங்கன்னா ஐயோ விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்ச போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் எல்லாமே வந்து இப்படி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அஞ்சலி செஞ்ச தப்புக்கெல்லாம் வந்து இந்த தண்டனை வந்து போதாது, அவளை வந்து ஜெயிலுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா மறக்காத நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அந்த அஞ்சலியும் சிந்தாமணிக்கு வந்து தக்க தண்டனை வந்து கிடைச்ச மாதிரி இந்த பைரவிக்கும் வந்து கூடி சீக்கிரமே நம்மளுடைய கௌதமும் இலக்கா வந்து தக்க தண்டனை வந்து வாங்கி தந்து அவளை வந்து கழித்தென்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கர்மான்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அது வந்து பழி வாங்கியே தீருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சலியை வந்து பழி வாங்கியாச்சு. ஆனாலுமே இந்த ஆஞ்சலி வந்து திறந்த மாட்டாங்க. இந்த பைரவிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து மாட்டுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.